அமலாக்கச் சோதனையின் போது தடுத்து வைக்கப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிக்கும் நிறுவனம் ஒன்றின் இயக்குநரை குடிநுழைவுத்துறை அதிகாரி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த போலீஸ் விசாரணைக்கு தமது தரப்பு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ உறுதியளித்துள்ளார். அதே சமயம் அச்சம்பவம் குறித்து கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் முழு அறிக்கைக்காக தாம் காத்திருப்பதாக அவர் சொன்னார். SOP நடைமுறை மீறப்பட்டு அதிகார முறைகேடு நிகழ்ந்தது உண்மை என நிரூபணமானால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நிச்சயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குடிநுழைவுத்துறையின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் நடந்து கொள்வோரிடம் அனுசரணை காட்டப்படாது என்றார் அவர். பிச்சைக்கார கும்பல் ஒன்றை பின்னால் இருந்து இயக்குபவர் என்ற சந்தேகத்தில் ஜூன் 25 தடுத்து வைக்கப்பட்ட போது அந்நபர் குடிநுழைவுத்துறை அதிகாரியால் தாக்கப்பட்டதாக இணைய ஊடகம் ஒன்று முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.